அதாவது இங்கிலீஷ்ல ஒரு கோட் வந்து ரேண்டமா ஏதோ மீம்ல படிச்சேன். ஐ விஷ் திஸ் டே நெவர் கேம் அப்படின்ற மாதிரி. இந்த நாள் வந்து வந்திருக்கவே கூடாது, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா வரும்ன்றது வந்து யாருமே பெருசா வந்து எதிர்பார்க்கல. அது ஒரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா, போன வாரம் தான் வந்து ஹிட்னா வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து வந்து எப்படி T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் எப்படி வரிசைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்களோ அதே மாதிரி கோலியும் வந்து இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாரு. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஸோ அதை பத்தி வந்து பேசலாம். ரோஹித் அண்ணா ஹிட்னாவோட ரிட்டையர்மெண்ட் போய் பேசலாம்னு சொல்லி நாங்க யோசிச்சோம். சரி, மனசுக்குள்ள தோணுச்சு, சரி இருங்க எப்படி இன்னொருத்தர் ரிட்டையர்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர் பேசினதுக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அவரும் வந்து இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள காலையில இருந்து எனக்கு விராட் கோலியோட போஸ்ட்டை பார்த்து கூட எனக்கு வந்து அழுக வரலடா. ஆனா அதுக்கப்புறம் வந்த போஸ்ட்லாம் இருக்குல்ல, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து ஒரு வேர்டிங் எல்லாம் போட்டு இருக்கிறப்போ லிட்டரலா கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா இது வந்து லாஸ்டா வந்து நான் யாரோட ரிட்டையர்மெண்ட் அழுதேன் அப்படின்னா சச்சினோட ரிட்டையர்மெண்ட் தான் நான் அழுதேன். அந்த டைம்ல பார்த்தேன் அப்படின்னா, ஆமா அந்த டைம்ல பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து சச்சினை வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு போய், ஏன்னா எங்க அம்மா வந்து சச்சினோட ஃபேன். அதனால நான் வேணும்னே வந்து சச்சின்லாம் ஒரு ஆளா, சச்சின்லாம் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது, டிராவிட் தான் பேட்ஸ்மேன், லக்ஷ்மன் தான் பேட்ஸ்மேன் அப்படி நான் வந்து பேசிட்டு இருப்பேன். அப்ப தோனி இருப்பாப்ல, அதனால தோனி தான் பெரிய ஆளு, சச்சின்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன். ரிட்டையர் ஆனா என்ன ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனா என்னன்னா சச்சின் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் கொடுத்துருக்கும் போது தாரதாரையா ஊத்துது எனக்கு. அப்படியே எங்க அம்மா கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நான் அப்படியே ஊத்துறது அப்படியே, ஐயோ சச்சின் போயிட்டாமா, இதுக்கப்புறம் யாருமா ஆடுவா, ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன். லிட்டரலா எல்லாருமே அப்படிதான் அழுதுட்டு இருந்தோம். எனக்கும் ஞாபகம் இருக்கு, நானும் அப்படிதான் அழுதுட்டு இருந்தேன். சோ அந்த ஒரு இதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஒரு இந்த ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு வந்து எப்படின்னா ஹானஸ்டா சொல்லணும்னா T20 வேர்ல்டு கப்ல இவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆனப்ப கூட எனக்கு அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஏன்னா எப்படியும் இவங்க IPL ஆடுவாங்க, பிளஸ் T20ல வந்து இவங்க இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சாதிச்சுட்டாங்க. சோ அப்படி ஆமா. சோ அதனால இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுறது தான் ஒன்லி திங். அப்போ அப்படி இருக்கிறப்போ அதுவும் ஒரு மேட்ச் விளையாடி முடிச்சுட்டு, ஒரு டோர்னமெண்ட் விளையாடி முடிச்சுட்டு கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுன்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து இப்படி சொல்றப்போ அது வந்து சட்டுன்னு நடக்கிறப்போ ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன். என்னடா அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதா இவங்களை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மைண்ட் செட் எல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். நான் வந்து ஒரு கோலி ஃபேன், இவன் வந்து ஒரு ஹிட்னா ஃபேன். ஸோ ரெண்டு பேரும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய சில மொமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு, சில மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபர்தரா இப்போ இந்தியன் டீம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி வந்து ஓரளவுக்கு பேச போறோம். ஸோ ஹிட்னா பத்தி, ஹிட்னா தான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு, அதனால வந்து ஹிட்னா பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் லைக். ஆனா நான் என்ன நினைச்சேன், இங்கிலாந்து சீரீஸ் முடிச்சுட்டு ஒரு வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவாரு, அதுதான் ஒரு ஃபைனல் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அது சில பேர் என்ன சொல்றாங்க, BCCI வந்து உங்களை கேப்டன்சில இருந்து தூக்குறோம் அப்படின்னு சொன்னனால அவர் வந்து அவரே ரிட்டையர் ஆகுறாரு, இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஸ்குவாட்ல இடம் இல்லைன்ட்டு அவங்களுக்கு என்னமோ ஒரு கான்ட்ரவர்சியலா ஒரு விஷயம் நடந்தனால இவர் ரிட்டையர் ஆன மாதிரி பேசுறாங்க. ஏன்னா மைக்கேல் கிளார்க் கூட ஒரு இன்டர்வியூ நடந்தது ரோஹித் சர்மாக்கு ரீசெண்ட் டேஸ்ல. அதுல வந்துட்டு அவர் வந்து இங்கிலாந்துல போய் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சுட்டு வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாரு கிளார்க்கு. இவர் வில் ட்ரை டு வின் அண்ட் கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்லும் போது ஒரு டோட்டல் க்ளூலெஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் சென்ட் ஆஃபா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. பட் அவர் ரீசன்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணும் போது டெஸ்ட்ல மேபி இட்ஸ் இஸ் டைம்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த ரெண்டு சீரீஸை வச்சுட்டு ஃபுல்லா டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க கன்சிஸ்டன்டா இருந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அவரு பங்களாதேஷ் சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சீரீஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த பிளேஸ் அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு 2 இன்னிங்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு சைடு அடிபட்டு இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஹீஸ் எ கேப்பபிள் பிளேயர். கன்சிஸ்டண்டா இல்லைனாலும் இஸ் எ கேப்பபிள் பிளேயர். ஓகே, எனக்கு புரியுது 39 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிற தவிர வேற வழி இல்லை. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலான்றது தான். இங்கிலாந்து சீரீஸ் மட்டும் ஆட விட்டுட்டு சென்ட் ஆஃப், ஏன்னா எப்படியும் அவர் 27 டெஸ்ட் சைக்கிள் ஃபைனல்ஸ் போனாலும் அவர் ஆட முடியாது. அது அவ்வளோ நாள் வந்து இவர் சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம் அவர் ஏஜுக்கு. ஸோ பெட்டர் ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ அதில் இப்போ ஹிட்டானா டெஸ்ட் ஆடினதுலேயே வந்து உனக்கு பிடிச்ச மேட்ச்சு இல்லை ஏதாவது ஒரு இன்னிங்ஸு இல்லை ஒரு இது ஞாபகம் இருக்குது எனக்கு? இதில் இந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது, கேப்டன்சியில் இது பண்ணது
அந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்குது அப்படின்றது. அவர் கேப்டனா இல்ல அப்போ நம்ம ஆஸ்திரேலியால இருந்தோம். அப்ப வந்து இவரு அவர் பேர் என்ன, ரஹானே கேப்டனா இருந்தாரு. விராட் கோலிக்கு வந்து குழந்தை பிறகுதுன்னு அவர் போயிட்டாரு, ரஹானே கேப்டனா இருந்தாரு. அந்த சீரீஸ்ல வந்துட்டு இவர் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு. அப்ப அவர் பண்ண ஒரு மூவ், யார் விக்கெட்னு தெரியல, பும்ரா கிட்ட போயிட்டு அவர் சொல்லுவாரு ஸ்லோ யாக்கர் போடு கண்டிப்பா விக்கெட் விழும் அப்படின்ட்டு. இவர் போய் சொன்னதான் அவரும் ஸ்லோவா ஒரு யாக்கர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் பேர் தெரியல எனக்கு, ஞாபகம் இல்லை யாருன்ட்டு, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஸ்லோ யாக்கர் இன்ஸ்விங்கிங் மாதிரி போடுவாரு, எல்பிடபிள்யூ அவுட் வந்துட்டு ரோஹித் இப்படின்னு பும்ராவும் இப்படின்னு சொன்னல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மூவ், அந்த டாக்டிக்கல் மூவ் நிறைய ரோஹித் பண்ணதா இருக்கட்டும், ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அவர் பண்ணது. இந்த கேமராவை பிடிச்சி தொங்குறது, ரிவ்யூ கேட்டுட்டு கேமரா அங்க காட்டுறா என்ன, அதாவது ரோஹித் கோலி கிட்ட வந்து அக்ரஷன் மிஸ் ஆச்சுன்னா ரோஹித் கிட்ட அந்த ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நிறைய வந்து மிஸ் ஆகும். ஆமா, அதே மாதிரி அவர் டபுள் செஞ்சுரி அடிச்ச நாக்கு வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அது அவர் டெபியூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஈடன் கார்டன்ஸ்ல ரெண்டு இன்னிங்ஸுமே 100, 2 இன்னிங்ஸா 2 மேட்சா 177 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச், டெபியூ இன்னிங்ஸ்லயே. அவர் கேரியரை வந்து 2ஆ பிரிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்ல அவர் சச்சின் வெளியே போறாரு, இவர் உள்ள வராருன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அவர் சச்சின் ரிட்டையர் ஆகிற அந்த சீரீஸ்ல தான் இவர் டெபியூ பண்ணாரு. ஆக்சுவலா இவர் 2010லயே டெபியூ பண்ண வேண்டியதான். அத நடுவுல வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஜுரியோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால அவர் உள்ள வர முடியல 2010ல. அதுக்கப்புறம் 2011 ஸ்குவாட்லயும் இல்ல, T20 ஸ்குவாட்ல மட்டும் ஆடிட்டு இருந்தவரை ஓகே சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து சச்சின் ரிட்டையர் ஆகிற அந்த சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட அவர் டெபியூ பண்ணாங்க. அதுவும் அவர் வந்து அப்ப வந்து எப்படி சொல்றது, 6 டவுன் 5 டவுன் ஆடுற பேட்ஸ்மேன் அப்போ. ஆமா ஆமா, அதுல இருந்து ரெண்டு ஃபேஸ் ஆஃப் தி கேரியர். ஆமா, நடுவுல திருப்பி அவர் வந்து ரொம்ப லைக் அவர் கொடுத்த சான்ஸ்லாம் ஃபெயில் பண்ணிட்டே இருக்காருன்னு டிராப் பண்ணிட்டு திருப்பி விராட் கோலி கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் அப் த ஆர்டர் ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சாங்க. செம்மையா யூட்டிலைஸ் பண்ணி, லைக் அது வரைக்கும் அவர் ரன்ஸ் வேற, அதுக்கப்புறம் அவர் ஆவரேஜே வேற. ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான் சொல்லலாம். அந்த ஓப்பனிங் ஆடினதா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ தான் ஆடி இருப்பார் ஓப்பனிங். அந்த ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு 40+ ஆவரேஜ் வச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி, அதுவும் லாஸ்ட் ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிக ரன்ஸ் அடிச்சதே அவர் தான். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளா இருக்கட்டும், இந்தியாவுக்காக அதிக ரன் அடிச்சது அப்படின்ற பார்த்தா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு, ஜெய்ஸ்வால் செகண்ட், கோலி தேர்டு. ஆனா ரோஹித் வந்து ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு, ஆவரேஜும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 2 சீரீஸ் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கேவலமா அமைஞ்சிருச்சு, மற்றபடி நல்ல பிளேயர். ஹிட்னா வந்து எப்படின்னா, நான் பாக்குறது எப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல ஓடிஐ கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஷேவாக்னு ஒரு பிளேயர் வந்து அக்ரெசிவ் அப்படி ஒரு அக்ரெசிவ்னஸ். ஃபர்ஸ்ட் பாலே வந்து 4ல தான், ஃபர்ஸ்ட் பாலே சாமி குட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 4ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு அக்ரெசிவ் ஓப்பனருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஹிட்னா தான் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் கிடைச்சா அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர். நான் அப்படிதான் பாக்குறேன். என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆப்பு தான் அப்படின்ற மாதிரி ஆடுறது வந்து ஷேவாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹிட்னா தான். அந்த ஒரு அந்த ஃபியர்லெஸ் இது வந்து, ஆமா அந்த ஒரு ஃபியர்லெஸ் இது வந்து எல்லாருக்குமே வந்துடாது. ஒரு கட்டத்துல வந்து நம்ம விக்கெட் போயிடுமோன்ற சின்ன ஒரு பயம் இருக்கும். ஆஹா பார்த்து ஆடணும் போலயே, விக்கெட் போயிடும் போல, நம்ம 50 அடிக்கணும், 49ல வந்துட்டோம், 48ல வந்துட்டோம், நம்ம கொஞ்சம் பார்த்து ஒரு 2 ரன் அடிக்கணும் அப்படிலாம் ஹிட்டனா கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் மேபி இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஆடுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கியர்ல ஆடுவாரு 50 அடிக்கிற வரைக்கும். அப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் 100 வந்து ஒரு 70 பால் 80 பால்ல வரும். ஓடிஐல நான் சொல்றேன் 70 80 பால்ல வரும். அடுத்த 100 பார்த்தா அப்படின்னா 50 60 பால்ல வந்துடும். அடுத்த 100 பார்த்தா 40 பால்ல அப்படி வரும், 20 பால்ல வரும். ஆமா. சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்படியே கியர் ஷிஃப்ட் பண்ணுவாரு. கடைசி ஒரு இந்த ஓடிஐ இந்த 2023 வேர்ல்டு கப் அந்த டைம்லலாம் இருந்தா அவர் அப்படியே அந்த கியரை சுத்தமா மாத்திட்டாரு. எடுத்த உடனே 6th கியர் 5th கியர்லாம் ஆடிட்டு இருந்தாப்ல. சோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர், ஒரு நல்ல ஒரு கேப்டன். டெஸ்ட் கிரிக்கெட்ல கேப்டன்சி ஓகே அப்படி இப்படி இருந்திருக்கலாம், பட் வந்து என்னதான் இருந்தாலும் வெல் கேப்பபிள் ஒரு கேப்டன், வெல் கேப்பபிள் ஒரு பேட்ஸ்மேன், ஒரு அந்த டீம்ல அவர் இருக்கிறது ஒரு முக்கியம். அந்த மாதிரி லெஜெண்ட் மிஸ்ஸிங்கிறது வந்து இன்னும் அது வந்து வரல. சோ அதுதான் ஒரு இன்னும் அடுத்த செட்ல யார் அப்படி வர போறாங்க, யார் வந்து ஃபன்னியா ஒரு எல்லாரையும் ஜாலியா அப்படி கூட்டு போய் ஒரு டீமா விளையாடுறது வந்து யாரு வர போறாங்கன்றது இன்னும் ஹிட்னாக்கு அப்புறம் யாருன்னு தெரியல. பட் அதுவும் வந்து ஒரு பெரிய வாய்டு ஒன்று இருக்குது. இவர் ஒரு பக்கம் இருந்தாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது ஆல்ரெடி வந்து
தாதா ஒரு பக்கம் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் தோனி அவர் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமென்ஷனே வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் இப்படி ஆடுவாங்கன்னு அந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணது வந்து விராட் கோலி. ஆமா. ஸோ எனக்கு வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கும். எனக்குமே வந்து எனக்கு எப்படின்னா மெமரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்ப இம்பாக்ட் ஆனது மட்டும் ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், அது எனக்கு இருக்காது. எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆனது வந்து இந்த இங்கிலாந்துல நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸ். அதாவது ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்க வேண்டியது 2-1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் வந்து அதுக்கப்புறம் 2-2 ஆகி அந்த சீரீஸ் அப்படியே போச்சு. பட் அந்த கடைசி மேட்ச் நடந்தது அந்த 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல், அந்த ஃபைனல் டே, அது எனக்கு இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது நான் அப்போ பார்த்து ஞாபகம் இருக்கிறத தாண்டி நிறைய டைம் சும்மா இருக்கிறப்போ ஒரு 3-4 வாட்டி வந்து அந்த கடைசி நாள் மட்டும் வந்து ஹைலைட்ஸ் நான் வந்து அப்போ பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அந்த டைம்ல அந்த பிளானிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு பவுலர்ஸ் காமிச்ச அக்ரெசிவ்னஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி ஃபேனே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், மும்பைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்து கோலியோடைய அக்ரெஷன் அந்த கேப்டன்சியை பார்த்து தான் எனக்கு கோலி பிடிச்சி அதுக்கப்புறம் நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் ஐபிஎல்ல இருந்து நான் டெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, டெஸ்ட்ல வந்து பார்த்து ப்ராப்பரா அவருடைய கிரிக்கெட்டிங் இதெல்லாம் பார்த்து அப்புறம் தான் வந்து ஓகே இவர் இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஃபேனா மாறினேன். ஸோ அந்த அளவுக்கு he had an impact on me அந்த டெஸ்ட் கிரிக்கெட் மூலமா. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேப்டன்சில இருந்து அவர் போனாரு, அதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோம். பிசிசி அவங்க பண்ண வேலைலாம் அடுத்து பேசுவோம். கேப்டன்சில போனாரு, ஒரு பிளேயராவே அந்த ஃபீல்டுல அவர் இருக்காரு அப்படின்னா ஒரு பயம் ஒண்ணு இருக்கும், ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். அது ஃபீல்டிங் பண்ணதா பவுலிங் டைம்லயா இருக்கட்டும், இல்ல பேட்டிங் வராப்ல அப்படின்னாலும் சரி, என்னதான் அவருக்கு வந்து வீக்னஸ் இருக்குது, 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் இருக்குனாலும் சரி, அவர் ஆடுற அந்த 40-50 பால் அவர் இருக்கிற வரைக்கும் இவன் இருந்தா கேம் நம்ம எடுத்துட்டு போயிடுவான்றான அந்த பயம் வந்து கடைசி வரைக்கும் ஆப்போனன்ட் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கிட்ட இருக்கிறது வந்து பெரிய விஷயம். லாஸ்ட் 5 இயர்ஸா அவர் பெருசா ஃபார்ம்ல இல்ல. இப்ப ஹிட்னா வந்து கடைசி 2 சீரிஸ் வந்து ஃபார்ம்ல இல்ல நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அவரோட செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவர் இல்லவே இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 54-55 ஆவரேஜ் இருந்தது வந்து கடைசியில பார்த்தா அப்படின்னா 47 கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா வந்து குறைஞ்சிருச்சு. நடுவுல அங்க எங்க ஒரு 50s ஒரு 100s. இப்ப லாஸ்டா ஆஸ்திரேலியா சீரிஸ்ல கூட ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. ஒரு 100 அடிச்சாரு. ஆனா அதுவுமே வந்து லைக் அதான் ஒரு 100 அடிச்சா இப்போ ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர், ஒரு ராகுல் மாதிரி பிளேயருக்கு 100 அடிச்சோம் அப்படின்னா அது வந்து ஞாபகம் வச்சிருப்போம், ஓ சூப்பர் 100 அடிச்சிட்டாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். விராட் கோலி செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவர் ஒரு 100 பத்தாது, அவர் கன்சிஸ்டன்டா வந்து 40s 50s 40s அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி தான் வந்து அவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சோ ஒரு டெஸ்ட் பிளேயரா அவரோட கேப்டன்சில எனக்கு லைக் ஒரு பிளேயரா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் நிறைய மீம்ஸ் பார்த்ததை விட ஒரு கேப்டனா அவர் மிஸ் பண்றோன்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஈவன் தோ ஹிட்னா கேப்டனா இருந்தாரு அப்படின்னாலுமே எனக்கு டு பி ஹானஸ்ட் எப்படின்னா விராட் கோலி அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் சொல்றேன், விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த கேப்டன்சியை விட்டுட்டு போனது ஹிட்னாவால வந்து அது புடிச்சு இன்னும் இழுக்க முடியல. அவருக்கு கொஞ்சம் இன்னும் டைமிங் அவருக்கு கிடைக்கல. இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டனா இருந்தாரு. பட் அது அந்த ஒரு வாய்டு வந்து இன்னுமே ஃபில் பண்ண முடியல. அதனாலதான் விராட் கோலி ஆஸ் கேப்டன் டெஸ்ட் கேப்டனா வந்து எல்லாருமே மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தோனி இருந்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியுமே ஸ்பின் பவுலர்ஸ் ஓரியன்டா நமக்கு இருக்கும். நிறைய அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி அனில் கும்ப்ளே, இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னர்ஸ் டாமினண்டா இருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. எஸ், இர்ஃபான் பத்தான் இருப்பாரு, ஜஹீர் கான் இருப்பாரு, முனாஃப் பட்டேல், இந்த மாதிரி அங்கங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபேக்டரியே உருவாக்குனது இஷாந்த் சர்மாக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கிடைச்சது, உமேஷ் யாதவுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கிடைச்சது, ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், இந்த மாதிரி வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் அப்போ. சோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேக்டரியே வந்து உருவாக்குனது, அந்த ஒரு புஷ் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் விராட் கோலி தான். சோ எஸ், ஸ்பின்னர்ஸும் யூஸ் பண்ணாரு. அஸ்வின், ஜடேஜாவும் முக்கியமான இருந்தாங்க, குல்தீப் யாதவும் முக்கியமா இருந்தாரு. பட் வந்து மேட்சை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சோ அதுல முக்கியமா ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லி கேட்டது என்ன அப்படின்னா, விராட் கோலி கேப்டனா இருக்காரு அப்படின்னா அதுல அந்த டீம்ல ஒரு விராட் கோலி கிடையாது, 11 பேருமே விராட் கோலி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப கேஎல் ராகுல் வந்து அக்ரெசிவா இருந்தது அந்த டைம்ல தான் பாத்திருப்போம். ஒரு பும்ரா வந்து பயங்கர அக்ரெசிவா இருந்து கத்தி ஆப்போனன்ட் கிட்ட போய் அக்ரெசிவா இருக்கிறத நம்ம அப்பதான் பாத்திருப்போம். ஒரு ஷமி, சோ இந்த மாதிரி எல்லாருமே, அஸ்வின், ஜடேஜா எல்லாருமே வந்து அக்ரெசிவா இருக்கிறத போது அந்த டைம்ல தான் பார்க்க முடியும். சோ ஒரு பிளேயரா அவர் அடிச்ச அந்த 100s 200s ஸ்டாட்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாருமே தெரியும். அவ்வளவு 200s வச்சிருக்காரு, 100s வச்சிருக்காரு, அதெல்லாம் வந்து தனி. பட் ஒரு பிளேயரா ஒரு கேப்டனா அவர் பண்ணது வந்து அடுத்தது யாராவது இந்த மாதிரி திரும்பவும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் இருக்காருன்னே எனக்கு இப்போ எப்படி சொல்ல, காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்து டெஸ்ட் கிரிக்கெட் பார்ப்போம், காலைல ஒரு 8 மணிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத டைம்ல அது நடக்கும், அதெல்லாம் எழுந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம், டெஸ்ட் கிரிக்கெட் பார்ப்போம், இந்தியன் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வந்து தற்கொலை ஃபேன் கிடையாது. ஒரு ஆள் போனோடனே அப்படியே வந்து நம்ம வந்து கிரிக்கெட்டே விட்டுறோன்ற மாதிரி ஆள் கிடையாது. பட் அந்த ஒரு ஆர்வம், அந்த இந்த ஆளுக்காக நான் வந்துடும் எப்படியாவது நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், ஹிட்னாக்காக நான் பாப்பேன்டா, இல்ல வந்து கோலிக்காக நான் பாப்பேன்டா அப்படின்றது வந்து அந்த ஒரு
புஷ் வந்து இதுக்கப்புறம் யாரு கொடுப்பா, யாராவது கொண்டு வாங்கடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்டு, ஒரு பெரிய வாய்டு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், என்னடா ஒண்ணுமே பண்ண முடியல, என்னடா எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்மளுக்கு வந்து சச்சின் ரிட்டையர் ஆனவனே நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ ஃபில் பண்ண கோலி இருக்காரா, அந்த 2 டவுன்ன்ற ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு கோலி கரெக்டா இருப்பாரா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க முடிஞ்சது. இப்ப இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, யார் அதை ஃபில் பண்ணுவா? அப்படி ஒரு கேப்பபிள் பிளேயர் இப்ப வரைக்கும் இல்ல 2 டவுன்ல ஆடுறதுக்கு. கில்ல சொல்லலாம், யாரானாலும் சொல்லலாம். ஆனா கோலிய மேட்ச் பண்ற அளவுக்கு இன்னும் இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு இன்னும் பிளேயர்ஸ் ரெடி ஆகல. சோ லைக் எனக்கு இன்னுமே என்ன தோணுதுன்னா, why so soon? 36 is a good age to play cricket, that too test cricket. 39 வரைக்கும் ஆடலாம், நீங்க பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு சீக்கிரம், ஏன் ரிட்டையர் ஆனீங்க? ஏதாவது பாலிடிக்ஸ் நடந்திருக்கா, இல்ல உங்களுக்கே விருப்பம் இல்லாம இருக்குதா? அது ஒரு மீம் பார்த்தேன், ப்ரோ குவிட் பட்டர் சிக்கன் அண்ட் என்னமோ இன்னொன்னு ஏதோ போட்டுட்டு ஃபார் ரிட்டையரிங் அட் 36 அப்படின்னு. சோலே பட்டூரே அண்ட் பட்டர் சிக்கன் ரிட்டையரிங் அட் 36. அதெல்லாம் லைக் இஸ் த ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் டில் டேட் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ நீங்க ஏன் இந்த முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஷாக்கு தான். லைக் நம்மளுக்கு எப்படின்னா ரோஹித் ரிட்டையர் ஆகிறேன்ட்டு அறிவிச்சா அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோலியும் பிசிசிஐக்கு போட்டிருக்கிறாரு, பிசிசிஐ வந்து கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு சொல்லுங்க, ஒரு செகண்ட் தாட் வச்சுக்கோங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம்ன்ற மாதிரி சொன்ன மாதிரி அங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்த மாதிரி அப்புறம் தான் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்ச மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனா எதுக்கு பண்ணணும் எனக்கு தெரியலையே. 36ன்றது எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆகிற ஏஜ் கிடையாது. அதுவும் இப்ப கோலி 36 தானே, இன்னும் ஒரு 3 வருஷம் நல்லா ஆடிட்டு போயிருந்திருக்கலாமே. சோ இதுதான் வந்து எங்களுடைய ஒரு ஃபீலிங், மனநிலைமை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். எப்படின்னா ரொம்ப ஸ்டாட்ஸ்குள்ள அதெல்லாம் போல, லைக் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி நம்ம எல்லாத்துலயுமே வந்து ஸ்டாட்ஸ் பார்த்துதான் இத்தனை 2 பேர் இத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, இத்தனை ஆவரேஜ் வச்சிருக்காங்க, கேப்டன்சில இவ்வளவு வின் ரேஷியோ வச்சிருக்காங்க, இவர் வந்து ரிக்கி பாண்டிங்க்கு கீழே அவர் இதுக்கு கீழே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பாக்குறோம். பட் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அடுத்தது. அதுக்கு எங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வர்றப்போ வந்து எங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ் இதெல்லாம் கண்ணுக்கு வரல. எங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க அதை மட்டும் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ நம்மளே பேசியிருக்கோம். அவங்க வந்து லைக் அவங்கதான் அவங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுட்டு போகணும்னு நம்ம பேசியிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அதுதான் நான் ஃபீல் பண்றது. இப்போ T20 பாக்குறப்போ இவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க டீம் செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு வருஷம் வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எந்த T20 ஆடல. கடைசியா வேர்ல்டு கப்புக்கு ஒரு சீரீஸ் ஆப்கானிஸ்தான் கூட நடந்த போது மட்டும்தான் சரி இவங்களை ஸ்பாட்ல வேணும்னு சொல்லிட்டு ரோஹித்தும் கோலியும் உள்ள எடுத்தாங்க. சோ டீம் ஓரளவுக்கு நல்லா பேக்டா இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி இப்ப இல்ல, டோட்டலாவே இல்ல. சோ இப்ப அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. இப்ப அதை பத்தி தான் வந்து அடுத்தது வந்து நான் பேச போறோம். இப்போ இவங்க 2 பேரும் போனதுனால மிகப்பெரிய வாய்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பிளேயராகவும் சரி, ஒரு கேப்டனாகவும் சரி, ஒரு லெஜெண்டாவும் சரி. ஸோ இப்போ அதனால இப்போ அடுத்தது இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, அடுத்தது வந்து ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் யார் வந்து இருக்க போறாங்கன்றதா வந்து ஒரு ஜென்ரலா அஃப்கோர்ஸ் வந்து இங்கிலாந்துக்காக வந்து இங்கிலாந்து சீரிஸ்க்காக வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க, டீம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் யார் இருக்காங்க, இப்போ அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கான பிளேயர்ஸ் வர்றப்போ அந்த ஆர்டர் வந்து எப்படி மாற போகுது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு சும்மா லைட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். only 2 people can fill that places. ஒன்னு வந்து புஜாரா, இன்னொன்னு ரஹானே. இவங்க 2 பேரும் திருப்பி ஸ்குவாடுக்கு வந்து டீமை செட் பண்ணி கொடுக்குற வரைக்குமாவது 2 பேரும் இருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் ஜடேஜா ஒரு ஆளு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெஸ்ட் பிளேயர்னு இருக்கிறாரு. பும்ரா ஓகே, பட் ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ஒரு லாங் ரன்ல ஒரு 2014-13 இருந்து இருக்கிற ஆள்னா ஜடேஜா மட்டும்தான். அதுவும் இப்ப பயந்துட்டு இருக்கிறானுங்க, இவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டாங்க அடுத்து ஜடேஜாவும் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. பட் அத நடக்க கூடாது. ஏன்னா அஸ்வினும் இல்ல, ஜடேஜாவும் இல்ல, ஸ்பின்னு யாருமே இல்ல. வாஷிங்டன் சுந்தர் தான் நம்பி போகணும். நம்ம அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இதுதான் நம்பி போகணும். அக்சர் பட்டேல் கூட நான் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான், பட் வாஷிங்டன் சுந்தர் இன்னும் அவரை ப்ரூவ் பண்ணணும். ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு இப்போ ரஹானேவும் புஜாராவும் இருந்தாங்கன்னா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரஹானே இன்னும் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் தருவாரு. சோ டீம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். இப்போ ஓப்பனிங் வந்து கில்லும் ஜெய்சாலும் போலாம், 1 டவுன் புஜாரா ஆடலாம், 2 டவுன் ரஹானே கூட வந்து ஆடிடலாம்.
இல்ல அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. அது நல்லா தானே இருக்கும். சோ இப்ப அதுதான் 2 பேரும் இல்ல, புஜாராவும் டிராப் பண்ணிட்டாங்க, ரஹானேவும் டிராப் பண்ணிட்டாங்க. சோ இப்ப எந்த பேசிஸ்ல யார் இப்ப புதுசா வருவாங்கன்றதும் தெரியல. சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல சாய்ஸ், ஆனா எடுத்தவனே போய் டெபு பண்றான் ஆடுறான்ற மாதிரி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கொடுத்துதான் ஆகணும். இப்ப எனக்கு எப்படின்னா உள்ளார வரப்போ பிளேயர்ஸ், அதாவது இந்தியன் டீம் இப்படி எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வால் கூட எய்தர் KL ராகுல் இல்லைன்னா சாய் சுதர்ஷன், இவங்க 2 பேர் தான் ஆடணும். KL ராகுல் வந்து இதுக்கு போன டைம் வந்து ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ஓப்பனிங் சூப்பரா பண்ணாரு. ரோஹித் ஹிட்னா வந்து குழந்தை போறதுக்காக போயிருந்தப்போ சூப்பரா பண்ணாரு ஒரு KL ராகுல். அந்த அவ்வளவு ஸ்டெடியான ஒரு இன்னிங்ஸ். ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் ஹிட் பண்ணா இவர் ஒரு பக்கம் ஸ்டெடியா ஆட, 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ அப்படி இருக்கப்போ இவங்க 2 பேரும் ஆட விடலாம். சாய் சுதர்ஷனை நம்பர் 3க்கு வச்சுக்கலாம். அப்புறம் இல்ல சாய் சுதர்ஷன் நம்பர் 3 வேணாம் அப்படின்னா கில்லு நம்பர் 3 வந்து சாய் சுதர்ஷன் நம்பர் 4. சாய் சுதர்ஷன் கண்டிப்பா வந்துடணும் அந்த ஒரு பிளேஸுக்கு, எப்படியாவது அந்த நம்பர் 4க்குள்ள எப்படியாவது அவர் வந்துடணும். அது இல்லாம இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஸ்டேபிளா வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா தோணுது. ஒரு நல்ல சாய்ஸ் தான். டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரெடி ஆடி இருக்காரு, இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி காமிக்கிறார். T20 IPL நான் சேர்க்கவே இல்லை, ODIல சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயே அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பில்ட் பண்ணுவாரு. வந்த உடனே டான்ஸ் ஆகி 4 அடிக்கணும் அப்படின்னாலும் அதை அடிப்பாரு. சோ அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி 6 அடிக்கிறனால அவர் அடிக்க முடியும். சோ அப்படி இருக்கப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அட் நம்பர் 5 வேணும், இல்ல அட் நம்பர் 4 வேணும் அப்படின்னா அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உள்ளால வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு இது. அப்கோர்ஸ் புஜாரா ரஹானே 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாலும் இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்லது. அது ஆனா இந்தியன் டீம் பண்ணுவாங்களா, BCCI பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எதர் 2 பேர்ல யாராவது 2 பேரும் கூட வர வேணாம், எனக்கு ஒருத்தர் வந்தா கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு இது தோணுச்சு, இதே தாட் எனக்கு இருந்துச்சு. இன்னொன்னு இப்ப போற சீரீஸ் வந்து இங்கிலாந்துல, ஆனா இப்ப இங்கிலாந்து இருக்கிற டீம் பொசிஷன் பார்த்தா அவ்வளவு ஒன்னும் லைக் ரொம்ப வைலண்டான டீம். லாஸ்ட் விசிட் நம்ம போயிருந்த போது ஓரளவுக்கு வைலன்ஸ் காட்டினாங்க அவங்க. ஆண்டர்சன் இருந்தாரு, அவர் பேர் ஓவர்டனா, ஜேமி ஓவர்டன் இல்ல, ஐயோ அவன் பேரு ராபின்சனா, ஓரளவுக்கு செட்டான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. மார்க்குட் இருந்தாரு, ரஷீத் இருந்தாரு, இது மாதிரி அதுக்கப்புறம் தான் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப அந்த இங்கிலாந்து ஸ்குவாட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியல. சோ ஒரு இந்த சீரீஸ் நம்ம போய் அங்க ஜெயிச்சுட்டு வரோம்னா இதுவும் அவங்களுக்கும் ஒரு லைக் எப்படி ஸ்டேபிள் ஆக்குறோன்ற ஒரு ப்ராசஸா இருக்கும், நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கும். சாய் சுதர்ஷன் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ரன் இருக்கு. அவர் ஆடுற விதமா இருக்கட்டும், அவரு ஸ்டேபிளாவும் ஆடுவாரு. இப்ப T20னா எவ்வளவு ஸ்டேபிளா அந்த ரன்ஸை ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல கன்வெர்ட் பண்றாரோ அதே மாதிரி டெஸ்ட்ல ஒரு நல்லா ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் இந்தியா ஆடினாரு ரீசெண்டா கடைசியா, அதுல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். தெரியல எந்த அளவுக்கு இது வந்து BCCI கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்கே சர்ஃப்ராஸ் கான் எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், சோர்சஸ் அப்படிதான் போட்டிருந்தது. ஆனா கொடுக்கலாம், சர்ஃப்ராஸ் கானுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம். சோ ஒரு மாதிரி இப்ப த்ருவ் ஜூரல் இருக்கிறாரு, விக்கெட் கீப்பர் வந்து அவரும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆஸ்திரேலியன் இதுல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்த போது அவர் தான் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு பார்த்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அந்த இந்தியா மேட்ச்ல இந்த டவுட்டான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுறணும். சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், புதுசா வந்த பிளேயர் சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், த்ருவ் ஜூரல், சர்ஃப்ராஸ் கான், இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் எல்லாம் அங்க விட்டுறணும். என்ன பண்றீங்கன்னு பாருங்கன்ட்டு. ஒரு 3 மேட்சோ 2 மேட்சோ இருக்கு, 2 மேட்ச்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு 11க்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு இவங்க மூவ் பண்ணோம். பட் என்னதான் இருந்தாலுமே கேப்டன்சின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அதுக்கு அடுத்ததான் நான் வரலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு கேப்டன்சி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராபபிள் ஒரு 11 என்ன சொல்ற ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து பேசுறோம். ரஹானே, புஜாரா, ஸ்ரேயஸ் எல்லாம் பேசுறோம். ரியலிஸ்டிக்கா வந்து ஒரு 11 வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா எப்படி போவாங்கன்னு ஒரு தோணுது. என்ன அப்படின்னா சாய் சுதர்ஷன் இருப்பாரு, ஜெய்ஸ்வால் இருப்பாரு, கில்லு, அதுக்கப்புறம் KL ராகுல், இவங்க 2 பேர் இவங்க 4 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, பும்ரா, ஹர்ஷித் ராணா, சிராஜ், ஷமி எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்களா, அவங்க ஃபார்ம் எப்படி என்னன்றது வந்து உள்ளார இருப்பாரு கண்டிப்பா. பட் யாரு என்னன்றது எனக்கு தெரிஞ்சு மேட்ச் மாறும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராபபிள் 11க்கு கேப்டன் சொல்லி ஒருத்தவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அங்க இருந்தா வந்து எனக்கு கான்ட்ரோவர்சியே ஆரம்பிக்கும். எனக்கு கோவா இருக்கிறது வந்து KL ராகுல் ஒரு கேப்டன்சி சான்ஸ் கொடுத்துருக்கலாம், பும்ரா கொடுக்கலாம். பட் நீங்க சொன்னீங்க, எனக்கு போன்ல பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி
இன்ஜுரி இதா இருக்குது. அவரே எல்லா மேட்சும் ஆடுறது டவுட் தான். டெஸ்ட் மேட்ச் எல்லாத்தையும் ஆடாச்சா அதுலயுமே என்னன்னா இப்போ நம்ம எல்லா டீம்லயுமே வந்து இப்ப நம்ம ஐபிஎல்ல பேசுற கூட ஏதோ ஒரு டீமுக்காக பேசியிருந்தோம். சிஎஸ்கே நினைக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி ஒரு இது ஒண்ணு இருக்குது. எதுக்கு வைஸ் கேப்டன் வைக்கிறாங்க? அவர் கேப்டன் இருக்கிறப்போ இவரு வந்து கூட சேர்ந்து சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாரு, சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் இல்லாத டைம்ல கண்டிப்பா நீதான்ப்பா கேப்டன்ன்றதுக்காக தான் வைஸ் கேப்டன் சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க. அப்படிதான் நீங்க பும்ராவையும் வச்சிருந்தீங்க, ரைட்டா? அவர் இன்ஜுரி போனாக்க ரீசென்ட் டைம்ஸ்ல இன்ஜுரி கொஞ்சம் அதிகமாச்சு, அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை ஒண்ணு கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், இப்போ 5 மேட்ச் சீரிஸ் ஆடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் ஆடுவாரு. அந்த 3 மேட்ச்ல இவர் கேப்டனா போட்டு கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனா போடுங்க. பும்ரா வந்து கேப்டனா இல்லாத சமயத்துல கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனா இருந்தா அவர் கேப்டன்சி பண்ணிட்டு போட்டோம். சம்பந்தமே இல்லாம எதுக்கு நீங்க கில்லுக்கு கொடுக்குறீங்க? கில்லுக்கு வந்து ஃபாரின் டேர்ம்ஸ்ல ஃபாரின் கிரவுண்ட்ஸ்ல அவருக்கு வந்து பேட்டிங்கே வரமாட்டேங்குது. அவருக்கு போன ஆஸ்திரேலியா சீரீஸ்ல டிராப் பண்ணிட்டீங்க ஒழுங்கா விளையாடலன்ட்டு. இந்தியன் பிட்ச்ல மட்டும் நீங்க, நான் என்ன சொல்றேன், இப்போ எப்படி போறீங்க? ஆல்ரெடி 3 ஃபார்மேட்டுக்கு 3 இது கேப்டன் போறீங்க. இப்போ வந்து இந்தியன் டீம்ல கிரவுண்ட்ல விளையாடுறப்போ ஒரு கேப்டனு, ஃபாரின் கிரவுண்ட்ஸ்ல விளையாடுறப்போ ஒரு கேப்டன் போறாங்களா எனக்கு தெரியல. இவர் எந்த அளவுக்கு ஒரு இவர் எனக்கு என்னன்னா, இப்போ ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்ம் வச்சு அவர் கன்சிடர் பண்றீங்களா எனக்கு புரியல. டெஸ்ட் ஃபார்மேட்ன்றது தனி. அதுலயும் குஜராத்ல அவர் நல்லா பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஆஷிஷ் நேரான்னு ஒரு பேக் போன் இருக்காரு. இளநியை குடிச்சிட்டு அவர் பக்கத்துலேயே ரோப்புக்கு நின்று அவர் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் தன்னிச்சையா வந்து ஒரு ஃபாரின் கிரவுண்ட்ல இவ்வளவு 2 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த டீமை எடுத்து நடத்துற அளவுக்கு இவர்கிட்ட திறமை இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. இஸ் a வெரி குட் பிளேயர், நல்ல பிளேயர். அவர்கிட்ட நல்ல கிளாஸ் இருக்குது, நல்ல ஒரு ஷாட்ஸ் இருக்குது, நல்ல டெம்பர்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஃபாரின் கிரவுண்ட்ஸ்ல இன்னும் அவர் பெருசா ப்ரூவ் பண்ணல. சோ அப்படி இருக்கிறப்போ ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இது நமக்கு ஒரு புது சைக்கிள் வேற. இதுல நம்ம போன டைமே வந்து WTCல வந்து நிறைய அடி வாங்கிட்டோம். அவர் நம்ம வந்து ஃபைனல்ஸ்ல கூட நம்ம வந்து குவாலிஃபை ஆகல. சோ அப்படி இருக்கிறப்போ இதுல கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏன் வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்றது அதுதான் எனக்கு புரியாம இருக்குது. இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நம்ம டீமுக்காக நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பொசுக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு கில்லிட்ட கொடுக்குறீங்க. கில்லு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டெப் அஹெடா ஒரு புஷ் அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு எப்பயுமே. ஒரு டைம்ல பார்த்தா அப்படின்னா இஷான் கிஷனும் வந்து பங்களாதேஷுக்கு எதிராக 200 அடிப்பாரு. ஆனா அடுத்த மேட்ச்ல டிராப் பண்ணிட்டு கில்ல கொண்டு வந்தாங்க. அது அவர் அடிச்ச அந்த 200க்கு வந்து கடைசியில இஷான் கிஷன் வந்து ஓடிஐல வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவர் அந்த சீன்லயே இல்ல. சோ அந்த மாதிரி சில பிளேயர்ஸ், இவரா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், அவர் என்னதான் சொதப்பினாலும் நல்லா பண்ணாலும் சரி, அவருக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இவங்க எல்லாம் வந்து கம்பீர் கோட்டான்னு நினைக்கிறேன் இவங்க. ஹர்ஷித் ராணா பார்த்தா அப்படின்னா நல்ல பவுலர் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு கிடைக்கிற புஷ்ஷை விட இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டே இருக்கும். நீ எதுக்கு சம்பந்தமே எல்லாம் வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எனக்கு அதுதான் வந்து என்ன ஆக போகுதுன்றது பயமா இருக்கு. எனக்கு அந்த 11th வந்து கேப்டன் இவரை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. கேஎல் ராகுலுக்கு ஒரு கேப்டன்சி தந்துட்டு இவர் இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணலாம். வைஸ் கேப்டன்சி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 years வரைக்கும் கேஎல் ராகுல் கேப்டன்சில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவரை கொண்டு வரலாம். ஏன்னா இவர் இப்பதான் 23ன்னு நினைக்கிறேன். அவரு அந்த வருஷம்னா 28ல இருந்து அவர் 35 வரைக்கும் கூட கேப்டனா இருந்துக்கணும். ஏன்னா அப்போ வந்து அவருக்கு ஒரு அந்த பக்குவம் தெரியும், எப்படி டீமை லீட் பண்ணணும், அதுவும் ஒரு டெஸ்ட் சைடை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் கத்துக்கணும். லைக் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்திருக்கிறாரு. ரெட் பால் சேனா கண்ட்ரீஸ்ல அவர் ஆவரேஜ் வந்து புவனேஸ்வர் குமாரோட கம்மின்னு பேசிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஓகே, நீங்க அவரை லைக் கேப்டன்சி மெட்டீரியல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளான கேப்டனா நான் கேஎல் ராகுல தான் பாக்குறேன் அந்த இடத்துல. இது வந்து ஒரு பக்கம் கேப்டன்சி, இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த ரிட்டையர்மெண்ட் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ உண்மையாவே இவங்க 2 பேரும் வந்து வில்லிங்கா தான் வந்து ரிட்டையர் ஆனாங்களான்றது வந்து எனக்கு ஒரு டவுட். எனக்கு அப்பவே பேசிருக்கோம், பட் இப்போ அது தோணிடுச்சு. ஹிட்டனாவும் வந்து சொன்ன மாதிரி கிளார்க் கூட பேசிருக்கப்போ ஓகே எங்களால முடிஞ்சதுக்கு நாங்க இங்கிலாந்து நல்லா பண்றோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் கோலியுமே பார்த்தா அப்படின்னா இப்போ ரீசெண்டா அவரோட கோச் டெல்லியில லைக் ரஞ்சித் ஆடிட்டு இருக்கப்போ சரி, எனக்கு இப்போ ரீசெண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அவர் டெல்லி கோச் வந்து சொல்லியிருக்காரு விராட் கோலி எந்த விதமான ஹிண்ட்டுமே கொடுக்கவே இல்லை, அவர் ரிட்டையர் ஆவர்ன்ற இதுவே வந்து அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. இன்னும் நிறைய 100s நான் அடிக்கணும், நான் தான் சீனியர் மோஸ்ட் பிளேயரு, நான் நிறைய 100s அடிக்கணும் இங்கிலாந்துல போயிட்டு, அதுக்கு நான் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், இந்தியா மேட்ச்லயும் நான் வந்து நல்லா ஆடணும், 2 மேட்ச் இருக்காது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக வந்து நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவர். அடுத்த ஒரு 2-3 நாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிட்டையர்மெண்ட் விஷயம் வரப்போ அவரே எதிர்பார்க்கல, அந்த கோச்சே வந்து எதிர்பார்க்கல. சோ அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ரூமர் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதுவும் ரூமர் தான், எப்படின்னா விராட் கோலி வந்து எனக்கு கேப்டன்சி வேணும்னு வந்து கேட்டதாகவும், இல்ல எனக்கு கிடைக்கல கேப்டன்சி எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு வேண்டாம், நான் வந்து இதுல இருந்து ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் பிசிசிஐ வந்து கேட்ட மாதிரி ஒரு இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த சினாரியோஸ் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் கேப்டன்சியை கேட்டிருக்கலாம், இல்ல பிசிசிஐ இல்லங்க நான் உங்களை விட்டுட்டு நாங்க வந்து ஃபியூச்சருக்கு மூவ் ஆயிட்டோம்னு சொல்லிருக்கலாம்.
அதனால சரி இதுக்கு மேல எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல எனக்கு இடம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலன்ற மாதிரி மேபி கூட விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம். எனக்கு என்னன்னா விராட் கோலி கிட்ட கேப்டன்சி கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் எப்படின்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் WTC சைக்கிளுக்கு விராட் கோலியை கேப்டனா போட்டுட்டு நீ வந்து சுப்மன் கில்லியோ இல்ல வேற யாரையோ வைஸ் கேப்டனா போட்டுட்டு டீமை இன்னும் கொஞ்சம், ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ், விராட் கோலி இருந்தானா அந்த ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஓகே இதாண்டா டெஸ்ட் கிரிக்கெட், இப்படிதானே நம்ம போகணுன்ற மாதிரி கொஞ்சம் அவர் கொடுத்துட்டாருன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கலாம் அடுத்தது டீம் கொஞ்சம் க்ரூம் ஆயிடும். அடுத்தது யங்ஸ்டர்ஸ் பாத்துப்பாங்க, ஒரு சுப்மன் கில்லோ, KL ராகுலோ, ரிஷப் பண்டோ அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சோ அது எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு இதுவா இருக்குமோ, ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. BCCI எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே இப்படிதான் பண்றாங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி கோபமா இருந்துச்சு இல்ல அப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கடத்துல பார்த்தேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து ஒரே கேப்டன் தான் வேணும், 3 ஃபார்மேட்டுக்கு நான் ஒரே கேப்டன் தான் போனோம் அப்படின்றதுக்காக தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் கேப்டனா இருக்கேன்னு சொன்ன விராட் கோலியை வந்து நீங்க அவர்கிட்ட டெஸ்ட் கேப்டன்சியை புடுங்கி ரோஹித் கிட்ட கொடுத்தீங்க. எல்லாருமே எனக்கு ஒரே கேப்டன்சி தான் வேணும்னு சொல்லி ரோஹித் கிட்ட கொடுத்தீங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம், நான் இது வந்து ரோஹித் சர்மாவை குறை சொல்லல, அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இதுல அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட கேப்டன்ஸ் வந்தாங்க. ஒரு சீரீஸ்ல பார்த்தா பும்ரா கேப்டனா இருப்பாரு, ரிஷப் பண்ட் கேப்டனா இருப்பாரு, ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருப்பாரு, ஷிகர் தவன் கேப்டனா இருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி கேப்டன்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு T20க்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஓடிஐக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன், டெஸ்டுக்கு ரோஹித் சர்மா கேப்டன், இப்படின்னு ஸ்பிளிட் கேப்டன்சியை நிறைய வர ஆரம்பிச்சது. சோ நீங்க வந்து இப்படி அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை புடுங்கிறது காரணமே வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரே கேப்டன் வேணும்ன்றதுக்காக தான். இப்ப பார்த்தா அப்படின்னா ஸ்பிளிட் கேப்டன்சி 3 ஃபார்மேட்டுக்கு 3 கேப்டன் இருக்காங்க. சோ இது எந்த மாதிரி ஒரு பாலிசி, இல்ல இது அவர் மேல ஒரு பர்சனல் வன்மமா, இல்ல என்ன கருமோ கண்டாவின்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு வந்து அப்செட்டா இருக்குது. எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு லெஜெண்ட், அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. போத் ஹிட்னா அண்ட் கோலி 2 பேருமே சொல்றேன், 2 பேருமே இப்படி சடன் இதுன்றது வந்து எனக்கு என்னமோ நல்ல டேர்ம்ஸ்ல அவங்க இல்லையோ அப்படின்றது இருக்கு. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் கோலி கூட நான் ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா ரோஹித் நான் ஃபீல் பண்ணேன், இந்த இங்கிலாந்து சீரிஸோட அவர் வின் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர் ஆயிடுவாரு, அதை சொல்லிடுவாரு முன்னாடியே, இதுதான் என்னோட ஃபைனல் சீரிஸ், கடைசி மேட்ச் தான் என்னோட ஃபைனல் மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதான் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அங்க ஆயிருக்குது, இல்ல BCCIக்கும் ரோஹித்துக்கும் BCCIக்கும் கோலிக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் இருந்திருக்காங்க. சோ நான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன்ற மாதிரி 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இது ஆன் த ஹோலா பாதிக்க போறது வந்து இந்தியன் டெஸ்ட் டீம் தான். ஆமா ஆமா. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு T20 மாதிரியோ இல்ல ஒன் டே மாதிரியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் ஃபார்மேட் கிரிக்கெட் கிடையாது. இதுக்கு வந்து நிறைய மென்டல் ஃபெட்டிக் நிறைய இருக்கும், பிசிக்கல் ஃபெட்டிக்கை தவிர மென்டல் ஃபெட்டிக் நிறைய இருக்கும். அந்த புஷ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த உங்களை வந்து அந்த டீமை ஷீல்டு மாதிரி பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் வேணும். அவங்க இருக்கிறப்ப லைக் ஸ்ரீலங்கா நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி, ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஏன் மோசமா இருக்குன்னா உடனே லெஜெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆனாங்க. ஒரு இடத்துல ஜெயசூர்யா, ஜெயவர்தனே, சங்கக்காரா, மலிங்கா, இந்த மாதிரி சமிந்தா வாசி எல்லாமே டப்பு ரிட்டையர் ஆனாங்க. அந்த டீம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, இன்ன வரைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தா ஜடேஜா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவரும் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காரு, கோலி போயிட்டாரு, ரோஹித் போயிட்டாரு. சோ அப்படி இருக்கப்போ நிறைய புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம உள்ள எடுக்கிறது கிடையாது, ரஹானே போயிட்டாரு, புஜாரா வந்து நீங்க கன்சிடர் பண்றது கிடையாது. இப்படி எல்லாம் லெஜெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன கேரக்டர் ஷோ பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். எஸ், வெரி வெரி கேப்பபிள் யங்ஸ்டர்ஸ், இந்த நிறைய டொமஸ்டிக்ல வந்து நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், நல்ல டெம்பர்மெண்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ். பட் இந்த இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கூட, ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம்ஸ் கூடலாம், நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம்ஸ் கூடலாம் எப்படி பண்ண போறாங்க இந்த WTC சைக்கிள்ல எல்லாரையும் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதுதான் வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட அடுத்த ஃபியூச்சர், அடுத்த 10 வருஷத்தை இந்த WTC சைக்கிள் தான் வந்து நிர்ணயிக்க போகுது. சோ அந்த இடத்துல ஒரு கில் மாதிரி ஒரு கேப்டன் வந்து எப்படி எனக்கு தெரியல, நம்ம சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப இருக்க அந்த IPL ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி டெஸ்ட்ல சூப்பரா ஆடி சல்யூட் தான் பண்ண போறோம், சூப்பர் தான் சொல்ல போறோம். பட் இப்போதைக்கு அவரோட ஃபார்ம் வச்சு பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேப்டன் தான் இப்போ தெரியறாரு. சோ மோசமான கேப்டனுக்கு ஒரு சாய்ஸா தான் தெரியறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் பும்ரா அண்ட் KL ராகுல் இருக்கிறப்போ. எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது, ஏன் எதுவுமே ஒரு ஆர்டரா நடக்க மாட்டேங்குது, ஒரு ஃப்ளோல வர மாட்டேங்குது, சம்பந்தமே இல்லாம கண்ணா பின்னாடி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் லாஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அப்படிதான் நடந்துச்சு, யார் திடீர்னு ஒருத்தவங்க டிராப் பண்றது, ஒருத்தவங்களை எடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. நியூசிலாந்து சீரீஸ்லயும் அப்படிதான், லைக் இந்தியாவுக்கு நியூசிலாந்து வந்தப்போ அப்படிதான் நடந்துச்சு, மோசமான ஒரு தோல்வி. சோ அப்படிலாம் இருக்கிறப்போ ஏன் எதுவுமே ஒரு ஆர்டரா ஒரு ஃப்ளோவா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது. சோ லெட்ஸ் see இது வந்து எப்படி அடுத்து போகுது, அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி வரப்போகுது. ஏன்னா எங்க 2 பேருக்கு பர்சனலாவே வந்து பிடிச்ச ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட் தான். அபார்ட் ஃப்ரம் கோலி, ரோஹித் இவங்களா இருக்காங்கன்றதை தாண்டி அந்த டெஸ்ட்ன்றதே பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்தியா ஆனான்னு இல்ல, வேற எந்த டீம் ஆனாலும் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபார்மேட்.
சோ அது வந்து அதுவும் பர்சனலா நம்ம டீம் வந்து நல்லா பண்ணணும்னு ஆர்வமா இருக்கிறப்போ இப்படிலாம் நடக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் அதே சமயத்துல வந்து இன்னும் ஆர்வமாவும் இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. லெட்ஸ் see. இது வந்து டவுன் டைமும் சரி அப் டைமும் சரி நம்ம வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண தான் போறோம். பட் அதே சமயத்தில் தப்பு இருந்தாலும் கேட்க தான் போறோம். அதுதான் வந்து இந்த வீடியோ நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருக்கப்போ இன்னொரு பக்கம் ஐபிஎல் ஷெடியூலும் வந்து வந்திருக்குது. அதை பத்தி வந்து அடுத்த நாளைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்றோம். அதுல வந்து யாருக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, நிறைய வந்து மேட்சஸே வந்து அந்த ஆர்டரே மாறி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆர்டரை விட இப்போ வந்து ஆர்டரே வந்து நிறைய மாறி இருக்கு. அதனால எந்தெந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ், எந்தெந்த டீமுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவைலபிளா இல்ல, காம்பினேஷன்லாம் என்னென்ன மாற போகுது அப்படின்றது எங்களுக்கு என்னென்ன தோணுதோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து பேசுறோம். நன்றி, வணக்கம்.